23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை சரியான ராகுகால பூஜையில் முப்பெரும் சக்திக்கு அம்மன் அருளை பெறுவதற்காக நான் இப்பொழுது சூலத் திருவடியை வணங்குகிறேன். அதைத் தொடர்ந்து பிரித்திங்கா தேவியினுடைய திருவடியை வணங்குகிறேன். அதைத் தொடர்ந்து கர்நாடகா சாமுண்டீஸ்வரி அம்மனுடைய திருவடியை வணங்கி பலிபீடம் வணங்குகிறேன். சிங்க வாகனத்தை வணங்குகிறேன். இது முப்பெரும் சக்தியின் 4 கால் மண்டபம். இப்பொழுது அம்மன் அருளை நோக்கி செல்லுகிறோம். ஒரு விஷயம், ஒரு தகவலை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் படுகிற துன்பங்கள் மிக பிரச்சனைகள் அதிகம். அதிலும் கணவனால் மனைவிக்கு பல தொல்லைகள், மனைவியால் கணவனுக்கு பல தொல்லைகள். இந்த திருமணம் நடந்துவிட்டு குழந்தை வேற பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தை பெற்று 1 வயது 2 வயது வளர்ந்த பிறகு அவன் மனைவியை ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிடுறான். பெத்த தாய் தன் மகளுக்கு நடந்த துயரத்தை கண்டு கதறாள், அழுகிறாள். குழந்தை 1 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. பசங்க எல்லாம் இப்போது ஆசை என்ற பேரில், போதை என்ற பேரில், சுகம் என்ற போர்வையில் 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள உடம்பையே சீரழிச்சிடுறாங்க. அப்போ அவனுக்கு 25 வயசில் திருமணம் கட்டாயப்படுத்தி பற்றினால் குழந்தை பிறப்பதே கஷ்டமாக போயிடுது. அதே போல் இளம் பெண்கள் பொருத்தம் இல்லாமல், ஏக பொருத்தம் வேணும் கணவன் மனைவிக்கு, தாய் தந்த அட்சதை இல்லாமல் திருமணம் செய்கிறவர்கள் யாராவது ஒருத்தர் அகால மரணம் அடைஞ்சிடுவாங்க. அதனால் நான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஒவ்வொருவரும் பயத்தோடும் பக்தியோடும் ஆசையை அடக்கி, மனதை அடக்கி சுத்தம் செய்து தாய் தந்தையை திருவடியை வணங்கி உண்மையும் ஒழுக்கமும் சத்தியத்தோடு உன்னை நம்பி வந்திருக்கிற அந்த தர்ம பத்தினியை கண்கலங்காமல் பாதுகாத்து, உன் தாய் தந்தை எப்படி நீ வணங்கினாயோ அதுபோல் உன் மனைவி வணங்கி, தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை போல ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் அம்மன் அருளை இப்போது எதிர்பார்க்கலாம். அம்மன் என்ன சொல்லுகிறாள், என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியாது. இப்பொழுது அம்மன் திருவருளை பெறுவோமாக.